கர்த்தர் சமூகத்தில் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். தேவச்சனம், உம்முடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும். ஏதோ தண்ணீர் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கை போல் இந்த வேலை நம்ம வந்திருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காய்ந்து போன இடத்தை போல, வற்றி போகிற ஒரு இடத்தை போல நம்ம வந்திருக்கலாம். என் பள்ளத்தாக்குல நீரூற்று இல்லை, என் பள்ளத்தாக்குல நதிகள் இல்லை என்று ஏங்கி தவிக்கலாம். தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறவர் யார் தெரியுமா? யா, வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்டாசராசங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர். வானம பூமி ஒழிந்து போ, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. மகிமை ராஜா உயரவும் நாதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், வானமுடைய சிங்காசனம் பூமியோட பாதபடியாய் கொண்டிருக்கிற தேவன் உடைய வார்த்தை இது. எப்படியா நம்மை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, காற்றையும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்றும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம் ஐயா. ஆனாலும் எப்படியா? ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு நீங்கள் காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு. இந்த வார்த்தையா தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, பராக்கிரமமுள்ள தேவனுடைய வார்த்தை இது. நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரினால நிரப்பப்படும். கரங்களை தட்டலாம், இயேசுவின் நாமத்தில். எப்படியா? உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வெறுமையாய் வந்திருக்கலாம், கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீ வெறுமையாய் வந்திருக்கலாம், என் தேவனுடைய வல்லமை உன்னுடைய குடும்பத்துக்குள்ள பகிரங்கமாய் வெளிப்பட போகிறது. நீ வெளிரங்கமாய் வந்திருக்கலாம் தேவச்சனமே. யார் இல்லையே என் பள்ளத்தாக்கு நிரப்பப்படாதா என்று. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது. தேவச்சனமே, உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும், தண்ணீரினால நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் இந்த 2 நாட்கள் அந்நிய பாஷை ஊழியத்தை முடித்து விட்டு நேற்று இரவு போய் உறங்குற ஒரு 1 மணி இருக்கும், பழக்கிற ஒரு 5 நிமிஷத்துல அந்த ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அநேக ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கம் மலை சூழ்ந்திருக்கிறது. அது நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, 2 பக்கம் மலைகள் சூழ்ந்திருக்கிறது. அந்த மலை மேலிருந்து சில ஜனங்கள் பார்க்கிறார்கள். என்னோடு சிலர், நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், சொப்பனத்தை பார்க்கிறேன், தரிசனம் அல்ல சொப்பனத்தை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது என்னோடு சிலர் அந்த பள்ளத்தாக்குல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறுகள் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அழகான ஒரு படகு, அந்த படகுல என்னோடு சேர்ந்து சில ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னோடு சேர்ந்து சில ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் ஆண்டு சமுதிரம் காத்திருப்பது, பல மணி நேரம் இந்த இடத்துல காத்திருந்து 2 நாள் ஜெபங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? மகிமையாய் மாறிவிட்டது. இந்த லாக்கு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு லாக்கு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் அந்நிய பாஷை, 2 நாட்கள் 6 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல,
6 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தது. தரிசனத்தை காண்பிக்காது விட்டு விடுவாரா? ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை காண்பித்தார் தெரியுங்களா? ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நான் முதல் இடம் திருச்சபைக்கு நான் கொடுப்பேன் ஜெபிப்பதற்கு. என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும். அதுக்கு அடுத்ததுதான் நான் மற்றவர்களுக்கு செல்வேன். நாங்கள் விடுவிக்கப்படாமல் மற்றவர்களை விடுதலை ஆக்க முடியாது. நாங்கள் விடுவிக்கப்படாமல் மற்றவர்களை விடுதலை நடத்த முடியாது. நம்ம சபை ஜனங்களை உற்று நோக்க செய்தார். ஜெபித்து 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 ஒவ்வொருடைய காரியங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். தேவச்சனம் இவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்துல அப்படியே கழுகு புது வேலை நடந்து சட்டையில் அடித்து உயரத்துல பறந்ததை போல தேவச்சனம். அப்போது கூட பார்த்தீங்கன்னா என் சரீரம் ரொம்ப வெயிட்டா இல்லை, டக்குன்னு இருக்குது. என் சரீரம் ரொம்ப டக்குன்னு இருக்குது. என் சரீரம் 3 நாள் இல்ல 4 நாள் கணக்கு. நம்ம வேளாண்மை பாஷை கொடுத்த இடத்துல மகிமையா இருந்தது 1ஆம் தேதி இரவு. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவனுடைய பிரசன்னம், எப்படிப்பட்ட தெரியல. ஆண்டவர் பலமாக நடத்தினார். தேவச்சனமே இன்னைக்கு 4ஆவது நாள் கணக்கு. 4ஆவது நாள் கணக்கு ஒரு இன்னைக்கு உபாசம் பார்த்தாங்க. ஏன் நாங்கன்னா முட்டாட்களா உபாசம் போட்டு போட்டு எங்கள் சரீரத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பலவீனப்படுத்திக் கொள்வது இல்லையா? கர்த்தரினார் என்று எங்களுக்கு தெரியும். தேவச்சனமே மகிமையுள்ள தேவன், மகத்துவ தேவன் எப்படி என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் ருசி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்கிறோம். கர்த்தரை ருசி பார்த்து அனுபவித்து ஐயா உண்மையிலே அவரை நான் பண்றோம். ரொம்ப நேசிக்கிற கர்த்தரை ரொம்ப நேசிக்கிற. இது ஒரு பேச்சுக்காக மாத்திரல்ல, என் உணர்வுகளை அவர் புரிந்திருக்கிற தேவன். உணர்வுகளை அவர் புரிந்திருக்கிற தேவன். எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறேன் என்று என் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். தேவச்சனமே எனக்கு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது அவருக்கு எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கிறாங்க அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அந்த உறவு மணவாளன் மணவாட்டிகள் எப்படி இருக்கிறது அவருக்கு எனக்கு மாத்திரம் தெரியும். ஒரு கணவன் மனைவி போல எப்படி ஒரு கணவன் மனைவி இணைந்து விடுகிறார்களோ அந்த மாதிரி நாங்கள் இணைந்து விட்டோம். அந்த மாதிரி நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்னுடைய வல்லமை பலிதானமாய் இருக்கிறது. 2 மலைகள் தண்ணீர் ஆறு புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் என்னோடு சில ஜனங்கள் பிரயாணம் செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? சிறு பிள்ளைகள் பிரயாணம் செய்கிறாங்க. ஒரு சின்ன படகுல சிறு பிள்ளைகள் பிரயாணம் செய்யறாங்க. செய்யும் பொழுது ஆராதித்து கர்த்தரை துதித்து பிரயாணம் செய்யறாங்க. ஐயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரயாணம் செய்யறாங்க. நாங்க ஒரு படகு அவங்க ஒரு படகு பிரயாணம் செய்கிறோம். எப்படி தெரியுமா? கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? ஒரே ஒரு பாட்டு பாடலாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். இன்னைக்கு எல்லா பள்ளங்களும் ஆண்டவர் நிரம்பிடுவார். ஆனா உன் பள்ளத்தாக்குல நதிகள் புரண்டு ஓடும். உனக்கு எதிராக இருக்கிற பள்ளங்களை ஆண்டவர் நிரப்புவார். உன் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஆண்டவர் எல்லாம் எந்த சாத்தானுடைய பள்ளங்களை ஆண்டவர் நிரப்புவார். எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். கொஞ்சம் கீழே இருக்கிறீங்களா? கொஞ்சம் கீழே இருக்குங்க. மேல இருக்குது. கொஞ்சம் கீழே இருக்குங்க. சின்னது பண்ணுங்க. சரி பரவாயில்ல. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். போனலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். இன்னொரு செய்யலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். Listen to
மகிமையில் இருந்த தேவனையா நம் தேவனை. நான் உண்மை சொன்ன அவர் போல யாரும் இல்லை. அவரை போல யாரும் அன்பு செலுத்தி பாருங்க, நேசித்து பாருங்க, அன்பு கூர்ந்து பாருங்க. நம்ம அப்பா போல ஒருவர் இல்லையா, நம்ம ஏசப்பா போல ஒருவர் இல்லை. தேவச்சனே, எனக்கு 1000 நாவு கொடுத்தாலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி விவரிக்க முடியாது. எவ்வளோ நன்மைகள் தெரியுமா செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகள் தெரியுமா செய்திருக்கிறார். என் தகப்பன், எங்க அப்பா, நம்ம அப்பா எவ்வளவு நன்மைகள் தெரியுமா செய்திருக்கிறார். மகிமை நிறைந்த தேவனையா, மகத்துவமுள்ள தேவனையா, தேவனாகிய கர்த்தர். அதாவது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். நிரம்பி வழிந்து ஓடுடைய பள்ளத்தாக்கு தேவன் சத்தமே. இயேசுவின் நாமத்தால் வெறுமையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த கரங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய கரத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவுதானா? எவ்வளவு உற்சாகத்தோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கரங்கள் வெறுமையாக இருக்கலாம், கரங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயா. நம்முடைய கரத்தை இப்படி மாற்ற மாட்டாரு. எப்படி மாத்துவாரு? எப்படி? இவ்வளவுதான், இப்படி வேண்டாங்க. நம் தேவன் அடிக்கடி சொல்வது ஒரு காரியம் உண்டு. நம் தேவன் எப்படி ஜீவா கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. நம் தேவன் கிள்ளி கொடுக்கிறவர் அல்லையா, அள்ளி கொடுக்கிற தேவன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பள்ளங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும். தண்ணீரினால நிரப்பப்படும் தேவச்சா. தண்ணீரினால நிரப்பப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கேட்டான், 3-4 நாட்கள். ஆனா இந்த 100 நாட்கள் நம்ம கணக்கு விட்டுட்டோம். இந்த 3-4 நாட்கள் மாத்திரம் நான் கணக்கில் வைத்து நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரேயராயில் ஜோமணி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கணுமா? இல்லை, இந்த அபிஷேக பத்திரையை ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்கு இன்னும் காத்திரு, இன்னும் காத்திரு. நீங்க காத்திருந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியும். உண்மையில இந்த வெயிலில் இந்த வேர்வை ஒரு பக்கம், வேறு பயங்கரமா வேக்காடு தாங்க முடியல. இவ்வளவு ஃபேன் பண்ணாலும் பத்தாதுங்க. நடந்து நடந்து நின்று 6 மணி நேரம் இன்னும் காத்திரு நாங்கள் சொல்றாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்னா பரவாயில்ல. 6 மணி நேரம், 6 மணி நேரம் அந்நிய பாஷை. நதி வரும் தீமாலாஷியங்கள் குதிக்கா 9 மணிக்கு ஆரம்பிக்குதாண்டி 8 மணிக்கு முடிச்சுங்க. ஜெரிக் சிஸ்டர் 3 மணிக்கு முடித்தோம். 3 மணிக்கு முடித்தேன். 6 மணி நேரம் எப்படி இருந்தது தெரியுங்களா? 2 லாக்கு வெளியே வந்தது மாதிரி இருக்கு. பார்த்தா நானுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை அப்பா, அதாவது பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், காரு பேர் புகழ் பங்களாடோடு நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் நாங்கள் நினைத்தது. ஆண்டவரே, கட்டுண்ட மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், கட்டப்பட்டவர்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும், அவங்க கட்டுகளை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏசப்பா, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் 3 நாட்கள் உபாசம் தரித்தோம். உபாசம் தரித்து ஆளுடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம். இல்லை, இப்படி ஆசீர்வதிக்காது, இப்படி ஆசீர்வதிக்காது. நான் சொல்லும்போது நீ ஆசீர்வதி. ஒன்று நான் ஆளுடைய சமூகத்தில் கேட்டு தானே செய்யறேன். ஒவ்வொன்றும் பாருங்க. காலையில் 1 மணி நேரம் அற்புதமா ஆண்டவர் பிரேயர்ல நடத்துறாரு. மத்தியானம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சன்னிய பாஷை பிரேயரு, அதுல ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரு. மறுபடியும் 8 மணிக்கு பிரேயரு, ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமா நடத்துறாரு. எஸ்தர் பிரேயர்ல
நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக ஜெபித்து இருந்தேன். நைட்டில் எல்லாரும், அதாவது ஜென்ஸ் எல்லாம் நாங்கள் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஒரு நாளைக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு போகிறதில்ல, ஊருக்கு விஷயமா வெளியே போயிடுவேன். இப்படி இருக்கும்பொழுது என்ன பேர் வைக்கணும் ஆண்டவரே, என்ன பேர் வைக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கும்போது டேனியல் பிரேயர் ஆண்டவரை கொடுத்து பேசுகிறேன். டேனியல் பிரேயர்னு சொல்லிட்டு, டேனியல் பிரேயர் குரூப்னு சொல்லிட்டு ஆண்டவர் வைத்தார். வைத்த உடனே 2 நாள் அதுக்காக ஜெபித்தேன். அதுக்கு ஒரு லோகோலாம் நாங்கள் செட் பண்ணி உட்கார வச்சிட்டோம். எஸ்தர் பிரேயருக்கு ஒரு லோகோ செட் பண்ணி உட்கார வச்சோம். ஆல்ரெடி அது எஸ்தர் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. தென்கள் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மணி நேரம் பயங்கரமா இருக்குது. 1 மணி நேரம் என்ன பிரசனம் தெரியல, என்ன பிரசனம் தெரியல நடத்துறாரு ஆண்டவர். 10 மணிக்கு என்ன பிரசனம் தெரியல, உண்மையா சொல்றேன், பயங்கரமா இருக்குது பிரசனம். காலையில் அற்புதமா 1 மணி நேரம் துதிக்கிறோம், நல்லா இருக்குது ஆண்டவர். 1 மணி நேரங்களே ஃப்ரீயாவில்லை, அவரோடு இணைத்துக் கொண்டே இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன்னா இது சொல்றேன்னாக்கா, அந்த டேனியல் பிரேயர் குரூப் வைக்கும் பொழுது நான் சில பிரதருக்கு நான் ஷேர் பண்ணேன். அந்த பிரதரும் ஆமா கர்த்தர் பிரதர் நானும் ஜெபித்து கொண்டிருந்தேன், சேம் ஆண்டவர் எனக்கு இது காண்பிச்சாங்க. எப்படி சொல்றது நான் உங்கள்கிட்ட யோசித்து வந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஏன் தெரியுமா நான் சொல்றேன், பிரேயர் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்பொழுது பிரேயர் செய்துதான் ஒவ்வொரு காரியத்தை இங்கிருந்து ஏதாவது மூவ் பண்ணணுமா, ஒரு காரியத்தை மூவ் பண்ற, ஒரு காரியத்தை மூவ் பண்ற. ஜெபம் இல்லாமல் எதுவுமே செய்கிறது இல்லை. ஜெபம் இல்லாமல் இந்த 3 நாள் உபாசம் ஆண்டு சமூகத்தில் கேட்டோம். ஆண்டவர் சொன்னார், உபாசம் தரி, என் ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த 3 நாள் உபாசத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார், நல்ல சமாரியன். நான் நல்ல சமாரியனாய் இருக்கிறேன், நல்ல சமாரியனாய் இருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு. ஐயா, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஒரு வழிபோக்கன், ஒரு மனிதன் எரிகோவை நோக்கி ஓடுகிறான். எரிகோ என்பது கல்லர், அசுத்தங்கள், காம விகாரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடம், உலக ரீதி மக்கள் வாழ்கிற ஒரு இடம். எருசலேம் என்பது மகிமையான பரலோகத்தை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது தேவனுடைய வாசஸ்தலத்தை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ ஜனமே, எருசலேம் என்பது பரலோகத்திலே தேவாலயத்துக்கு அடையாளமாக தேவாலயம் கட்டப்பட்ட ஒரு இடத்தை காண்பிக்கிறது. அந்த இடத்தை விட்டுவிட்டு ஒரு வழிபோக்கன் மகிமையான வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு ஓடுகிறான் உலக ரீதியாக. ஆனால் பாருங்க, போகும் பொழுது கள்ளன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் அவன் வரான். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். பிசாசானவன் திருடன், கொலைகாரன், அழிக்கிறவன், நாசமாக்குகிறவன், நம்மளை குத்துகிறாய் நடுவீதில் விடுகிறவன், நடுவீதில் விடுகிறவன் காத்துக் கொண்டிருக்கிறான். யார் இந்த மகிமையான இடத்தை விட்டு விலகுகிறார்களோ அதனால நாங்கள் மார்பில் அடித்துக் கொள்கிறோம், மார்பில் அடித்துக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு ஜெபிப்பேன் ஒரு ஆத்மா நின்னால் என்று. அதனால தான் 10 முறை வர நாங்கள் வீட்டுக்கு. அவமானப்பட்டாலும் நாங்கள் வர ஐயா, துக்கப்பட்டாலும் நாங்கள் வர ஐயா. எங்களுக்கு முன்பாக நல்லா பேசுறவங்க, எங்களுக்கு பின்பாக கேவலமா பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? நான் உண்மையா சொல்றேங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாதது போல நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், தெரியாதது போல நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் இருக்கிறார். இதை கூட காண்பிக்க மாட்டாரா? பொறுமையாக இருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. ஏன்னா இந்த ஸ்தானத்தில் நின்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்தானத்தில் நின்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்தானத்தை அடைவதற்கு, இந்த ஸ்தானத்தில் வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கிறது தெரியுங்களா? சும்மா ஒன்றும் இல்லைங்க. எடுத்துமா கௌத்துமான்னு சொல்லி இந்த ஸ்தானத்தில் நான் வரல. அவமானங்கள், நிந்தைகள் எவ்வளவோ அனுபவித்து இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. நான் எதுவுமே சாட்சியெல்லாம் பகிர்ந்து பேசுறேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிமையான எருசலேமை விட்டுவிட்டு
எரிகோவுக்கு ஓடுகிறார். ஓடுகிறார். ஓடின உடனே திருடன் காத்திருக்கிறார். திருடன் யாரு தெரியுமா? யாருங்க? பிசாசு வாயில திறந்து சொல்லுங்க, திருடன் யாரு? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று ஒன்றுக்கு வரமாட்டான். அவன் திருடலாம், நம்மகிட்ட இருந்து திருடுகிறான், எல்லாவற்றையும் திருடுகிறவன். போகிறான், அந்த பரிசுத்தமான அந்த இடத்தை விட்டு அசுத்தமான இடத்தை நோக்கி ஓடுகிறான். உடனே பார்க்கிறாங்க, ஓய்விடத்தில் நல்ல வெகுமதி இருக்கும் என்று அந்த திருடர்கள் அவனை அந்த இடத்துல நிற்க வைத்து பாதி வழியில அவனை அடித்து எப்படி திரும்ப விட்டு போகிறார்கள்? குத்துயிராய் கொலை உயிராய் அவனை விட்டு போகிறார்கள். அந்த லட்சம் அந்த வழிபோக்கனை பேர் கொடுக்கவில்லை, ஒரு வழிபோக்கன் தான் சொல்கிறது லூக்கா புத்தகம். அந்த வழிபோக்கன் குத்துயிராய் கொலை உயிராய் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறான். லேவியர் வருகிறார், பார்த்து பக்கமாய் விலகி போய் விடுகிறார். ஆசாரியன் வருகிறார், பார்த்து விலகி போய் விடுகிறார். லேவி என்பது ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கோத்திரம், ஒரு ஜனம். ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம் லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் வருகிறார்கள், விழுந்து கிடக்கிறார். குத்துவிலாய் கொலைவிலாய் விழுந்து கிடக்கிறார். பார்க்கிறார்கள் லேவியர்கள். லேவியர்கள் உற்று பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவன் தூக்கல, அவனுக்கு ஆறுதல் படுத்தல, அவனுக்கு பலப்படுத்தல, விட்டு விலகி ஓடுகிறார்கள். ஐயா, நமக்கு என்ன வந்தது என்று விட்டு விலகி ஓடுகிறார்கள். ஆசாரியன், அந்த லேவி கோத்திரத்தில் தலைச்சல் பிள்ளைகள். ஆசாரியன் பாஸ்டர், போதகர். போதகர் பாஸ்டர் வருகிறார். ஆசாரியன் என்றால் போதகர், பாஸ்டர் என்று. லேவி கோத்திரம் ஆண்டவருக்காக தேர்ந்தெடுக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து ஆசாரியத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மொத்த தலைச்சல் பிள்ளைகள் ஆண்டவருக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், ஊழியக்காரர்கள். ஒரு பாஸ்டர் பார்க்கிறார், விழுந்து கிடக்கிறார். குத்துயிராய் கொலையுறாய் விழுந்து கிடக்கிறார். பக்கமாய் பார்த்து, இல்ல வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு இது வேண்டாம், இந்த காரியம் நமக்கு வேண்டாம், விலகி ஓடுகிறார்கள். இன்றைக்கு நீ குத்துயிராய் கொலையுறாய் விழுந்து கிடக்கிற, அதாவது காயப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு நீ விழுந்து கிடந்தாய். எந்த மனுஷன் கரம் எடுத்து தூக்கி நிற்க வைக்க மாட்டார். ஒப்பனை சம்பந்தமா இந்த அருணை போதகனை நம்பி வந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு யாரை தெரியுமா நான் முதலாவது காண்பிப்பேன்? ரட்சகரை காண்பிப்பேன். இவரை நம்புங்க, ஏசப்பா நம்புங்க. நாங்கள் வெறும் பாத்திரம், அவ்வளவுதான். பாத்திரத்தை நிரப்புகிறவர் அவர் தான். தயவு செய்து ஐயோ அருண் பாஷ வந்தா அற்புதம் நடக்காது, அருண் பாஷ வர வச்சா அவர் விடுதலை நடக்காது. அவர் வரணும், ஆவியானவர் வரணும், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வரணும். வந்தால் தான் அற்புதம் நடக்கும். அவர் வந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர் வந்தால் தான் விடுதலை ஆக்கப்படுவீங்க. அந்த ஆசாரியனை போல் நாங்கள் விட்டு விலகி போய் விடுவோம். எல்லா நேரமும் நாங்கள் ஒருவன் எதிர்பார்க்காதீங்க. நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, நீங்க போராட்டத்தில் இருக்கும் எல்லா நேரமும் ஜெபிப்பாங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா ஒருவர் இருக்கிறார் உங்களுக்காக, ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நல்ல சமாரியன். பார்க்கிறார், அவர் நல்ல சமாரியன் பார்க்கிறாரு. பார்த்த உடனே துக்கப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. ஐயோ இந்த மனிதன் விழுந்து கிடக்கிறானே, அடிபட்டு விழுந்து கிடக்கிறானே என்று துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார், கண்ணீர் சிந்துகிறார். அவனை எடுத்து வாகனத்தில் கழுதை மேல் வைக்கிறார். வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போய்கிறார். எங்க தெரியுமா சத்திரம் என்பது? சபையா, சர்ச். சத்திரம் என்பது சபை. சபைக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே எப்படியா அதுக்கு முன்பாக என்ன தெரியுமா செய்கிறார்? என்னையும் திராட்சரசத்தையும். என்ன எதுக்கு தெரியுமா? அபிஷேகத்தை காண்பிக்கும். திராட்சரசம் எது தெரியுமா? இந்த ரத்தத்தை காண்பிக்கும். ரத்தத்தை காண்பிக்கும்.
ரத்தத்துக்கு அடையாளம், எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தம் உங்களை பாதுகாக்கும், ரத்தம் உங்களை பராமரிக்கும், எல்லா சாத்தானுடைய கண்ணிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். குட்டி சாத்தான்கள் ஏவுதல் ரத்த காட்டுகளின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும். அந்த ரத்தம் கல்வாரி சிலுவையில சிந்தின அப்படி ரத்தம் உங்களை பராமரிக்கும். எவ்வளவு பெரிய உபத்திரத்துக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் கல்வாரியை உற்று நோக்கி பாருங்க. அப்படி ரத்த துளிகளால் மீட்கப்பட்டீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், பாதுகாக்கப்பட்டீர்கள். புதிய அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கிறது, எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. தேவச்சனம் அபிஷேகத்துக்குள் ஆவியானவர் தினந்தோறும் நடத்துவார். அந்த சத்துருக்காரிடம் கொடுத்தவன் ஆண்டவர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அந்த நல்ல சமாரியனு இவனை பார்த்துக்கோ, ஒப்படைக்கிறார், ஊழியக்காரத்தை ஒப்படைக்கிறாரு, இவனை பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்து. எத்தனை பணம் கொடுக்கிறாரா? 2 பணம் கொடுக்கிறார், 2 காசு கொடுக்கிறார். அதில் பழைய பாடம் புதிய பாடம் காண்பிக்கிறது. ஐயா கொடுத்துட்டு போறார். அவனுக்காக செலவு பண்ணி அவனுக்காக இந்த 2 பணத்தை வைத்துக்கோ, நான் மறுபடியும் வரும்பொழுது அவனுக்கு என்னென்ன தேவை நான் சந்திப்பேன். அது 2வது வருகையை காண்பிக்கும். தேவச்சனம் அது 2வது வருகையை, ரகசிய வருகை 2வது வருகையை காண்பிக்கும். இன்னைக்கு பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, உபத்திரத்தோடு, வியாகுலத்தோடு, கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை இந்த சூழல் இருக்கிறது. நல்ல சமாரியன், இந்த 3 நாள் தலைப்பு அதுதான். அந்த தலைப்பில் தான் நாங்கள் ஜெபித்தோம். நல்ல சமாரியன் என்ற தலைப்பில் தான் மாசம் 3 நாள் உபவாசம் தரித்து இந்த இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஜனமே, மாதத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் உபவாசம் இருக்கும்போது முதல் வாரம், மாதத்துல முதல் வாரம் அது எந்த டேட்டா இருந்தாலும் சரி, அந்த டேட்ல வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் அந்நிய பாஷை நாள் தான் நிரம்ப போகிறோம். எந்த பாடல் இல்லை, ஆராதனை, துதித்து எதுவுமே இல்லை, வெறும் அந்நிய பாஷை தான். ஏன் தெரியுமா? நல்ல சமாரியன் ஆயவுடைய பிள்ளைகளை தேசவர்களாக இருக்கிறார். செவிங்க, அவருடைய சமங்களை காத்திருங்க. அப்பா ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். செய்வார்களா, செய்ய மாட்டார்களா? செய்வார்கள். கர்த்தர் நிச்சயமா செய்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அப்படின்னா அதிகமா நம்ம வார்த்தைக்கு அதிகமா